ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிசாசின் பிடியிலிருந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய ஊழியத்தின் பெரும் பகுதி பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு சுகம் அளிக்கிறதாகவே இருந்தது. அநேக வியாதிகளுக்கு பிசாசே காரணமாவதினாலே பிசாசு துரத்தப்பட்ட போது ஜனங்கள் குணமடைந்தார்கள். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 3:8 பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசு சர்ப்பத்துக்குள் புகுந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்திராமல் இருந்தால் ஆதாம் இன்றைக்கும் பூரண ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திருப்பார். அவருடைய சரீரம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கக்கூடும். பாவமும் விக்கிரக ஆராதனையும் மனிதனுடைய வாழ்நாளை குறுக பண்ணுகிறது. ஆதி காலத்து மனிதர்கள் 900க்கும் மேற்பட்ட வருஷங்கள் உயிர் வாழ்ந்தார்கள். வேதத்தின்படி நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தவர் மெத்துசலா என்பவர். அவர் 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். சேத் 912 ஆண்டுகளும், ஏனோஸ் 905 வருஷங்களும், கேனான் 910 வருஷங்களும், நோவா 950 வருஷங்களும் வாழ்ந்ததை அறிகிறோம். மனிதன் பாவத்திலே விழுந்த பிறகு கூட அவ்வளவு ஆண்டுகள் உயிர் வாழ முடிந்ததென்றால் கர்த்தர் மனிதனுடைய சரீரத்தை ஆரோக்கியமானதாக சிருஷ்டித்தார் என்பதுதானே அர்த்தம். நோவாவின் நாட்களிலே மனிதனுடைய நினைவுகள் மற்றும் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு ஜல பிரளயத்தை கொண்டு வந்தார். வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதினாலே வானத்திலே தேவன் கட்டி வைத்திருந்த தண்ணீர் பூமியிலே கொட்டப்பட்டு விட்டது. இதன் விளைவாக சூரியன் பயங்கரமான வெப்பத்தை நேரடியாக மனிதன் மேல் பாய்ச்சியது. மனிதனுடைய ஆரோக்கியமும் சரிய ஆரம்பித்தது. கர்த்தர் மனிதனுடைய ஆயுசை 120க்குள்ளாக குறைத்தார். மோசே துக்கித்து சொல்கிறார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். மனுஷன் தன்னுடைய பாவத்தினால் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாழ்படுத்தி கொண்டு வியாதியை தேடிக்கொண்டான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள வியாதிகளில் 75% அசுத்த ஆவிகளினாலே வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். வைத்தியத்திற்கு கட்டுப்படாத நூற்றுக்கணக்கான வியாதிகள் உலகத்தில் இருக்கின்றன. பல வகையான அசுத்த ஆவிகள் மனிதர்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்வதனாலே அவர்கள் நோய்களின் பலவீனத்துடன் தடுமாறுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, எப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது முதலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். அவரை அப்பா பிதாவே என்று புத்திர ஸ்வீகார ஆவியோடு அழைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் உங்களை நிரப்பும். இன்றைய நினைவிற்கு 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே
கொடுத்திருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 10, 11 மற்றும் 12 அதிகாரங்கள். மாலை லூக்கா 1 அதிகாரம் 39 56 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் விடுதலை பெற்று பூரண சுகத்துடன் வாழ்வீர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.